இது வந்து எல்ஐசி உடைய டிவிடெண்ட் செக்கு 7324 கோடி மக்கள் பணத்தை வந்து மக்களுக்கே வந்து என்ன செய்ய அரசாங்கத்துக்கு எல்ஐசி உடைய லாபத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் முதலீடுகளை அதிகமாக செலுத்துகிறாங்க. இதில் பி இண்டியன் பை இண்டியன், நீங்கள் இந்தியனாக இருங்க, இந்திய பொருட்களையே வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை எதுக்காக பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, எல்ஐசி இந்தியாவுடைய கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ லைஃப், மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ், எஸ்பிஐ, இது எல்லாமே என்னென்னா ஃபாரின் ரிலேட்டடான கம்பெனி. ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐயும் இங்கிலாந்து யூகே ரிலேட்டடான கம்பெனி. மேக்ஸ் லைஃப் யாருன்னா ஜப்பான் கம்பெனியை சார்ந்தது. எஸ்பிஐ லைஃப் வந்து பிரான்ஸ் நிறுவனத்தை சார்ந்தது. இந்த 4 நிறுவனங்களுக்கும் வரக்கூடிய லாபத்தை எங்கே போகும் அப்படின்னா அவங்களுடைய கண்ட்ரிக்கு தான் போகும். பட் எல்ஐசிக்கு வரக்கூடிய லாபம் எந்த கண்ட்ரிக்கு போகும், நம்மளுடைய இந்திய நிறுவனத்துக்கு தான் கிடைக்கும். ஆகவே நீங்களும் என்ன செய்யணும், பாலிசி எடுக்கும் பொழுது கம்பேரிசன் பண்ணுங்கள். ஒரு 2 ரூபா 3 ரூபா முன்ன பின்ன இருந்தாலும் எல்ஐசி திட்டத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா அது நம்மளுடைய நாட்டை வளர்ச்சியாக்கும். நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு அதனுடைய பயன்கள் வந்து திட்டமாக வடிவமைச்சு கொண்டு வருவாங்க. இதை உணர்ந்து நீங்கள் எல்ஐசியில் இணைவதற்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.